கர்த்தர் நம்மையே கர்த்தருக்கு காணிக்கையாக நாம் படைப்போமாக, அர்ப்பணிப்போமாக. நம்முடையதை காணிக்கையாக கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நம் மூலமாக தேவன் மகிமைப்படுவாராக. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னிலே மகிமைப்படுவேன், நீ என்னிலே மகிமைப்படுவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு கர்த்தர் சொல்றாரு. மீண்டும் மீண்டும் தவறி நான் விழுந்தும் மீண்டும் என்னை தேடி வந்தீரே. மீண்டும் மீண்டும் தவறி நான் விழுந்தும் மீண்டும் என்னை தேடி வந்தீரே. திருக்கரத்தாலே இழுத்து கொண்டீரே, திரு ரத்தம் சிந்தி கழுவி விட்டீரே. திருக்கரத்தாலே இழுத்து கொண்டீரே, திரு ரத்தம் சிந்தி கழுவி விட்டீரே. அதிகமாய் அதிகமாய் மன்னிக்கப்பட்டே, அதிகமாய் உம்மை நேசிப்பே, அதிகமாய் இரக்கம் பெற்றே. அதிகமாய் உம்மை நேசிப்பே, அதிகமாய் இரக்கம் பெற்றே. அதிகமாய் இரக்கம் பெற்றே, அதிகமாய் இரக்கம் பெற்றே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். ஏசாயா 18வது அதிகாரம், எத்தியோப்பியாவிற்கான தேவனுடைய செய்தி. எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நெல்லிடும் செட்டைகளுடையதும் கடல் வழியாய் தண்ணீரில் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புவதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியதாயிருந்தும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள். இந்த தீர்க்க தரிசனத்தில் இன்னொரு காரியத்தை நாம் அடிக்கடி நான் சொல்லுவேன். தீர்க்க தரிசனமானது இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செய்ததான அந்த காலகட்டத்தில் இருந்ததான யூதா ராஜாக்களுக்கும், அந்த காலகட்டத்தில் இருந்ததான சீரியாவுக்கும், அந்த காலகட்டத்தில் இருந்ததான எகிப்து மற்றும் உள்ள நாடுகளுக்கும் சொல்லப்பட்ட செய்தி. அதே நேரத்தில் அவர்கள் காலத்திலிருந்து எட்டி பார்க்கும் எதிர்காலத்தை குறித்தும் உள்ள செய்தி. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்தெந்த காலகட்டமெல்லாம் அந்தந்த காலகட்டத்திலெல்லாம் எந்த காலகட்டத்து மக்கள் இந்த அதிகாரத்தை ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தினுடையதான அரசியல் சூழ்நிலையும் அப்படி தான் இருந்திருக்குது, வரப்போகிற காரியங்கள். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தினுடையதான ஒரு மிகப்பெரிய ஒரு குணாதிசயம், மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் வாசிக்கிறாங்களோ அவரவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு செய்தியும் இருக்கிறது. அவருடைய சமுதாயத்துக்கும் அவருடைய தேசத்துக்கும் அவருடைய அரசியல் சூழ்நிலைக்கும் ஏற்புடைய பொருத்தமான ஒரு செய்தியாக அது இருக்கிறத பார்க்குறோம். அது அன்றைய காலத்திலிருந்து இருக்கிற எதிர்காலத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய 2025 தியானிக்கிற நமக்கும் இனி வரப்போகிற காலத்தை குறித்தான தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேற வேண்டிய வார்த்தைகளும் இந்த செய்தியில் இருக்கிறது என்பது தான் மிகப்பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இவங்க எல்லாம் பாடும்போது இலக்கிய நயம் அங்கே இருக்கிறத பார்க்கலாம். இலக்கிய நயம் இது தமிழில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த எபிரேய பதத்தில் எழுதப்பட்ட பார்த்தா ரொம்ப இலக்கிய நடை, உயர்ந்த இலக்கிய நடை. பொதுவாகவே தீர்க்கதரிசிகள்லாம் ஒரு ராகம் போட்டு, அதுக்குன்னு ஒரு ராகம் போட்டு அந்த இதை சொல்லுவாங்க. எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும் கடல் வழியாய் தண்ணீர்கள் மேல் நாணல் படவிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களை நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும்
சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியதாயிருந்தும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதுமான நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கோ. அப்போ ஒரு ராகம் போட்டு தான் எழுதியிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு அவ்வளோ அழகாக எதுகை மோனையோட கவிதை நயத்தோட இலக்கிய நயங்களோடும் அந்த வார்த்தைகள் என்ன செய்வது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசன ராகத்தோடும் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறத பார்க்குறோம். ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ நான் போட்ட ராகம் கொஞ்சம் தமிழ் ராகம், ஆனால் கிட்டத்தட்ட தமிழ் ராகமும் அந்த எபிரேய ராகங்களும் கிட்டத்தட்ட ஒன்று போலத்தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அதிகபட்சம் கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கும். அப்போ இப்படி பாடுகிறவன்றை பார்க்க பூச்சக்கத்தில் வாசமாக இருக்கிறவர்களும் தேசத்து குடியுரிமைகள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஓதப்படும் போது கேளுங்கள். அப்போ ஆண்டவர் அனுப்புகிற ஒரு ஒரு யாரை குறித்து நம்ம வாசிச்சுட்ருக்கிறோம் இந்த தேசங்களில் எத்தியோப்பியா அப்படின்னு சொல்லும்போது எகிப்து, அதுவும் எகிப்துலேயும் தென்பகுதி சவுத் ஆப்பிரிக்கா பகுதிகளில் எத்தியோப்பியாங்கிற ஊர், அதை அந்த நாட்டை பற்றியான விஷயங்களை சொல்லி கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ சொல்கிறாரு 4ஆம் வசனம், நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாம் பனி மேகத்தை போலவும் என் வாசத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் பார்க்கிறவர், ஆண்டவர் கேட்கிறவர், ஆண்டவர் பார்க்கிறவர், ஆண்டவர் கேட்கிறவர், எல்லாவற்றையும் பார்க்கிறவர். நல்லதையும் பார்க்கிறார், அவன் நடக்கிறதான தீமையான காரியங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். 5வது வசனம், திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாக இருக்கும் போதே, பாருங்கள் சின்ன விஷயம், ஒரே வார்த்தை சொல்லல, திராட்சை செடியெல்லாம் பிஞ்சாக இருக்கும்போதே அறிவாள்களால் அறுத்து ஆண்டவர் எரிந்து போடுவார் அகற்றி போடுவார்னு சின்ன ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். ஒரே வரியில் சொல்லலாம். திராட்சை செடிகள் பிஞ்சாக இருக்கும்போதே திராட்சை செடியில் காய்கள் பிஞ்சாக இருக்கும்போதே ஆண்டவர் அதைகளெல்லாம் அகற்றி போடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை ஒரு நயத்தோர் திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே, அதை அழகாக சொல்கிறார். அறுப்புக்கு முன்னேன்னா அடுத்து அறுக்க வேண்டிய நேரத்தில் பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாக இருக்கும்போதே, அதாவது பிஞ்சுன்னா இங்கே அறுப்புக்கு பூ பூத்து காய்ச்சினா கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு, இனி அடுத்து அறுவடை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் அகற்றி போடுவார் அப்படின்னு, அதாவது நம்பிக்கை நிறைவேறுங்கிற சூழ்நிலை அதை உடைத்து போடுவார் அப்படிங்கிற வார்த்தையை எகிப்துக்கு அவர் சொல்கிறார். அவங்க எல்லாம் அவையில் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமி மிருகங்களுக்கும் விடப்படும், எல்லாம் காட்டு மிருகங்கள் தான் அதில் தங்கும் அப்படின்னு சொல்கிறார். திரும்ப 7ஆம் வசனத்தில் முன்ன சொன்னதவர் அக்காலத்திலே, அப்போ 2 காரியம், அந்நாட்கள் நடக்க போகிற அந்த ஏசாயா காலகட்டத்தில், அதுக்கப்புறம் வருகிறது தான் அசிரியாவினாலே எத்தியோப்பியாவும் வீழ்ச்சி அடையுங்கிறத மட்டுமல்லாமல், அதை முன்குறித்தது மட்டுமல்லாமல், இனி வரப்போகிற அக்காலத்திலே கடைசி கால சம்பவங்கள் நடக்க போகிற காலத்தில் எகிப்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள மக்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் வரும்னு அக்காலம்னா இன்றைக்கி நாம் இருக்கிற காலத்தையும் தாண்டி சொல்லப்படுகிற ஒரு காலகட்டத்தில் சொல்கிற என்ன சொல்கிறாங்கன்னா, நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சமஸ்தானம், நீண்ட தூரம் பரவி இருக்குது, செல்வாக்குடையது, சிறைக்கப்பட்டதும், அது என்ன சொல்ல ஒழுங்குபடுத்தப்பட்டதும், துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியதாக இருந்தும், துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியதாக இருக்குதான். ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. துவக்கம் முதல் இது வரைக்கும் கெடிதாக இருக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ யாரும் உயரமானவங்களாம் மிருதுவான மேனியுடையவங்களாம் தூரத்திலும் அருகிலும் உள்ளவர்களை பயமுறுத்திய மக்களிடமிருந்து சேனலின் யெகோவாவுக்கு அக்காலத்திலே கொடைகள் கொண்டு வரப்படும். இவர்கள் வலிமை மிக்கவர்கள், மிதித்து வெற்றி பெறுபவர்கள், இவர்கள் நாடு ஆறுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடைகள் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், சேனைகளின் யெகோவாவினுடைய பெயருக்குரிய இடமாகிய சீயோன் மலைக்கு கொண்டு வரப்படும். இது 2 அர்த்தம். எல்லா ஜனங்களில் இருந்தும் அப்படி ஒரு பாழாக்குறதான அந்த எகிப்திய ஜனங்கள்ட இருந்து சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாய் சீயோன் மலையிலே சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படுவார்கள், காணிக்கையாக கொண்டு வரப்படும். அங்கே இருந்தும் கர்த்தருக்கு பின்னாட்களில் முழு உலகத்திலிருந்தும் சேனலின் கர்த்தருக்கு காணிக்கை காணிக்கை கொண்டு வரப்படும்.
அவர்களே காணிக்கையாக கொண்டு வரப்படுவார்கள். இதில் எதை குறிக்கிறது என்றால், பின் நாட்களில் மேசியாவின் காலகட்டத்தில், சபையின் காலகட்டத்தில் எல்லா பக்கமும் சபைகள் அவன் ஸ்தோத்திரம் பெருகும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முழு உலகத்தில் நடக்கிறதான எழுப்புதலில் ஒரு எழுப்புதல் ஆப்பிரிக்காவில் நடக்கிறதான எழுப்புதல். இந்த எத்தியோப்பியா பகுதிகளில் நடக்கிற ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம பார்க்குறோம். அங்கு நல்ல கிறிஸ்தவர்கள் வளர்ச்சி அடைந்து வருகிறதையும், நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும் அங்கே ஒரு கூட்டம் எழும்புகிறதும், அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கையாக அவர்கள் ஆண்டவர் அவர்களை சுகந்த காணிக்கையாக ஆண்டவர் அவர்களையே காணிக்கையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர்களிடத்திலிருந்து காணிக்கைகள் வரப்பெற்று முழு உலகத்திற்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக, அந்த ஆப்பிரிக்க ஜனங்கள் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக திகழ்வார்கள் என்று இங்கே இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மையே கர்த்தருக்கு காணிக்கையாக நாம் படைப்போமாக, அர்ப்பணிப்போமாக. நம்முடையதை காணிக்கையாக கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நம் மூலமாக தேவன் மகிமைப்படுவாராக. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னிலே மகிமைப்படுவேன், நீ என்னிலே மகிமைப்படுவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மகிமையானதை கர்த்தர் செய்கிறார். ஆமேன், ஆமேன். God bless you. ஏசாயா 18வது அதிகாரம். ஏசாயா 18வது அதிகாரத்தில் எத்தியோப்பியாவின் பாரம்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். இதில் கர்த்தர் சொல்லுகிற வசனம் என்னன்னு சொன்னால், நான் அமர்ந்திருந்து பயிர் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும், அறுப்பு காலத்தில் உஷ்ணம் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதில் அது மாத்திரம் இல்லை, கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு, அக்காலத்திலே இப்படிப்பட்டதான இந்த எத்தியோப்பியா அதில் உள்ளதான அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறதான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்களாம், கடைசி நாட்களில் சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சியோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு என்ன செய்வாங்களாம், காணிக்கையை செலுத்துவார்கள். அப்போது எல்லா ஜனங்களும் என்ன செய்ய போகிறாங்க, பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட போகிறாங்க, கர்த்தரை ஆராதிக்க போகிறாங்க. இந்த காரியங்கள் நடக்க போகிறதுங்கிறத கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். இந்த எத்தியோப்பியாவில் உள்ள ஜனங்கள் என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பெரிய வியாபாரிகளாக இருந்தாலும் பிற்காலத்தில் என்ன செய்வாங்க, அவங்களும் தேவனை ஆராதிக்க வருவாங்க. இந்த நாளில் அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய நாட்டிலே நடக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அக்காலத்திலே அப்பா இப்படிப்பட்டதான ஜனங்கள் அப்பா உண்மை நோக்கி ஓடி வருவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். உண்மை தொழுது கொள்ள வருவார்கள்ங்கிறது பார்க்குறோம். உமக்கு காணிக்கைகளை செலுத்துவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்பா உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை சேவிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா ஜனங்களும் உண்மை நோக்கி பார்க்கணும். அப்பா அவர்கள் யாவரும் உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக அப்பா உம்முடைய முகத்தை நீர் உம்முடைய பிள்ளைகள் மேலே பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. எல்லா ஜனங்களையும் நீ ரட்சித்து உம்மண்டையிலே சேர்த்துக்கொள்வீராக. ஒருவரும் கெட்டுப்போக சித்தமில்லாத எங்கள் நல்ல தெய்வம் அப்பா, ரட்சியும் ஜனங்களை கர்த்தா விடுவித்தரலும் ஆசீர்வதியும். இதை போன்ற ஒரு நல்ல நாட்களை நாங்கள் காண செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.